வணக்கம். இன்றைய 24 மணித்தியாலங்களின் முக்கிய செய்திகளை தொகுக்கின்றது ஒற்றன். ஹெட்லைன் ஃபர்ஸ்ட். விசேட பாதுகாப்புடன் சிகிச்சை பெறும் ரணிலை காக்க களமிறங்கிய எதிர்க்கட்சி தலைமைகள். ஐக்கிய நாடுகள் சபைக்கு அரசாங்கத்திற்கு எதிரான முறைப்பாட்டு கடிதம். லசந்தவின் கொலை விசாரணை மீள ஆரம்பம். இசை நிகழ்ச்சி மோதல், இளைஞர் பலி. பாடசாலை மாணவர்களுக்கு புதிய திட்டம் அறிமுகம். வேலைநிறுத்தத்தை அறிவித்த மருத்துவ அதிகாரிகள் சங்கம். தொடரும் கையெழுத்து போராட்டம். வளர்ந்த வீட்டில் களவாடிய வாலிபன் கைது. தொடர்ந்தும் விரிவான செய்திகள். தொடர்ச்சியான செய்திகளை தெரிந்து கொள்ள ஒற்றன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஒற்றனின் ரகசிய குறிப்பு. எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடிக்கு எதிராக குற்றப்பத்திரிகைகளை தாக்கல் செய்ய லஞ்ச ஊழல் ஆணையகம் நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. நிதி முறைகேடு தொடர்பிலேயே இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படவுள்ளது. குறித்த விடயத்தை கொழும்பின் ஆங்கில பத்திரிகை ஒன்று தெரிவித்துள்ளது. 2015 ஆண்டு உரக்கூட்டு தாபனத்தில் கேள்விப்பத்திர சபையின் தலைவராக பணியாற்றிய போது இடம்பெற்றதாக கூறப்படும் நிதி முறைகேடு தொடர்பிலேயே இந்த குற்றப்பத்திரிகை சுமத்தப்பட்டுள்ளது. இதன்போது 8 மில்லியன் ரூபாய் முறைகேடு நிகழ்ந்துள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் நீதிபதி ஒருவரை குறித்தும் கருத்து தெரிவித்ததற்காக ஜெயக்கொடியை எதிர்த்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கையும் எதிர்க்கட்சியினர் மற்றும் சிவில் அமைப்புகள் தாக்கல் செய்ய திட்டமிட்டுள்ளன. இந்த வழக்குகளில் ஏதேனும் ஒன்றில் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டால் ஜெயக்கொடி கடுமையான குற்றங்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையில் எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி பதவி விலக வேண்டும் என சிரேஷ்ட அமைச்சரவை உறுப்பினர்கள் கோரி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இருப்பினும் அமைச்சருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் அவ்வாறு பதவி விலக எந்த திட்டமும் இல்லை எனவும் தெரிவிக்கின்றன. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு உயர் ரத்த அழுத்தம் சீராகாத நிலையில் நீதிமன்ற அனுமதியுடன் அவரை சிங்கப்பூர் கொண்டு செல்லுமாறு ஐக்கிய தேசிய கட்சியினர் ஆலோசனை வழங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு தொடர்ந்தும் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. இதேவேளை ரணில் விக்ரமசிங்கவை பாதுகாப்பதற்காக 2 ஜெயிலர்கள் உட்பட 8 சிறை அதிகாரிகள் ஆயுதங்களுடன் நிறுத்தப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் மருத்துவமனையை சுற்றி சிறப்பு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. தடுப்பு காவலில் வைக்கப்பட்ட பின்னர் மருத்துவ பரிந்துரைகளின் பேரில் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். அவரது உடல்நிலை சீரடைந்தவுடன் அவர் மீண்டும் வெலிக்கடை சிறைச்சாலை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்படுவார் என்று சிறைச்சாலை அதிகாரியொருவர் தெரிவித்திருந்தார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டமை கவலைக்குரிய விடயமாகும் என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டமை தொடர்பில் கொழும்பில் இன்றைய தினம் இடம்பெற்ற எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் ஜனநாயகத்தை பாதுகாக்கும் வகையிலேயே தற்போது அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்று கூடியுள்ளோம். எமது அரசியல் கொள்கையில் நாம் கவலையடைந்திருக்கின்றோம். சிறைவாசம் அனுபவித்திருக்கின்றோம். பல்வேறு பிரச்சினைகளுக்கு முகம் கொடுத்திருக்கின்றோம். அரசியல்வாதிகள் சிறைவாசம் அனுபவிக்கையில்லையாயின் அவர்களின் அரசியல் வாழ்க்கை பூரணமடையாது. எவ்வாறாயினும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கைதானது மிகவும் கவலைக்குரிய விடயமாகும். எனவே அவரை விடுவிப்பதற்காக அனைத்து எதிர்க்கட்சிகளும் சட்டத்தரணிகளும் ஒன்றிணைந்து ஜனநாயக ரீதியிலான நடவடிக்கைகளை முனைப்புடன் முன்னெடுக்க உள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். மேலும் அரசியல் பழிவாங்கல் செயற்பாட்டை கூட்டு எதிர்க்கட்சியாக வன்மையாக கண்டிப்பதாக தமிழர் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். பட்டளந்த வதி முகாம், இலங்கை மத்திய வங்கி பிணை முறை மோசடி என பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தே அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைத்தது. எனவே அவ்வாறான குற்றச்சாட்டுகளில் ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்திருந்தால் எதிர்க்கட்சிகள் இவ்வாறு ஒன்றிணைந்து இந்த ஊடக சந்திப்பை நடத்தியிருக்க தேவையில்லை எனவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கைதுக்கு எதிராக ஐக்கிய நாடுகள் சபைக்கு எழுத்துப்பூர்வமாக முறைப்பாடு ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த முறைப்பாடானது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான கவிந்து ஜெயவர்தன மற்றும் மஹிந்த திசாநாயக்க ஆகியோரால் முன்வைக்கப்பட்டுள்ளது. செப்டம்பர் மாதம் நடைபெறவுள்ள ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் இந்த முறைப்பாட்டை சமர்ப்பிக்கும் நோக்கில் நேற்றைய தினம் கொழும்பில் உள்ள ஐக்கிய நாடுகள் அலுவலகத்தில் இந்த முறைப்பாடு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அந்த முறைப்பாட்டில் தற்போதைய அரசாங்கம் அரசியல் அடக்குமுறையை செயற்படுத்துவதாக
குற்றம் சாட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. முறைப்பாட்டை ஒப்படைத்த பின்னர் ஊடகங்களுக்கு பேசிய கவிந்த ஜெயவர்தன இந்த அரசாங்கம் மிகவும் ஜனநாயக விரோதமான முறையில் அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாகவும் அதற்கு சிறந்த உதாரணம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளமை என குறிப்பிட்டிருந்தார். ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவின் கொலை தொடர்பான விசாரணையை குற்றப்புலனாய்வு திணைக்களம் மீண்டும் தொடங்கியுள்ளது. முன்னர் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளுக்கு மேலதிகமாக இந்த புதுப்பிக்கப்பட்ட விசாரணை நடாத்தப்பட உள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. த சண்டே லீடர் செய்தித்தாளின் முன்னாள் ஆசிரியரான விக்ரமதுங்க 2009 ஆண்டு ஜனவரி மாதம் 9ஆம் தேதியன்று தனது காரில் தனது அலுவலகத்திற்கு செல்லும் வழியில் ரத்மலானையில் படுகொலை செய்யப்பட்டார். மேலும் ஊடகவியலாளர் கீத் நோயர் கடத்தப்பட்டு காணாமல் போனது தொடர்பான விசாரணை கோப்பையையும் சிஐடி சட்டமா அதிபருக்கு அனுப்பியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அனைத்து பாடசாலைகளிலும் மாணவர்களுக்கு தினசரி உடல் தகுதி திட்டங்களை அறிமுகப்படுத்த கல்வி அமைச்சு முடிவு செய்துள்ளது. பிரதமர் ஹரணி அமரசூரிய தலைமையில் விளையாட்டுத்துறை அமைச்சின் அதிகாரிகளுடனான சந்திப்பில் இந்த முடிவு குறித்து கலந்துரையாடப்பட்டதாக கல்வி பிரதி அமைச்சர் மதுர செனவிரத்ன தெரிவித்துள்ளார். பாடசாலை மாணவர்களுக்கிடையே தொற்றா நோய்கள் அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு இந்த முயற்சிகள் எடுக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுத்துறை அமைச்சுக்கும் கல்வி அமைச்சுக்கும் இடையில் கூட்டுக்குழுவை நிறுவுவதற்கு கூட்டத்தில் ஒரு உடன்பாடு எட்டப்பட்டதாக பிரதி அமைச்சர் செனவிரத்ன மேலும் குறிப்பிட்டிருந்தார். பாடசாலை விளையாட்டு சங்கங்கள் மற்றும் தேசிய விளையாட்டு அமைப்புகளுக்கிடையே இந்த குழு ஒருங்கிணைந்து செயற்படும். பயிற்சியாளர்களுக்கான வெற்றிடங்களை நிவர்த்தி செய்யும் மற்றும் சிறுவர்களுக்கான விளையாட்டுகளில் தொடர்ச்சியை உறுதி செய்யும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மருத்துவ இடமாற்ற செயல்முறை உட்பட பல கோரிக்கைகளை முன்வைத்து அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் நாளைய தினம் திங்கட்கிழமை காலை 8 மணி முதல் நாடு தழுவிய வேலைநிறுத்தத்தில் ஈடுபடவுள்ளது. எனினும் அத்தியாவசிய நடவடிக்கைகளில் இருந்து விலக மாட்டார்கள் என அந்த சங்கம் அறிவித்துள்ளது. செம்மணி படுகொலை மற்றும் ஈழத்தமிழர்களுக்கு எதிரான படுகொலைகளுக்கு நீதி கோரி ஐநாவுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ள கடிதத்துக்கான கையெழுத்து சேகரிக்கும் நடவடிக்கை தொடர்ச்சியாக நடைபெறுகின்றது. 9 கோரிக்கைகளை முன்வைத்து நீதியின் மூலம் கையெழுத்து போராட்டம் தாயக செயலணி அமைப்பினரால் தமிழின படுகொலைக்கு சர்வதேச நீதி கோரலை வலியுறுத்தியே முன்னெடுக்கப்படுகின்றது. இந்த நிலையில் இன்றைய தினம் முல்லைத்தீவு, புத்தளம், மட்டக்களப்பு, கிரான், செங்கலடி, சவளக்கடை, சென்ட்ரல் கேம்ப் போன்ற பிரதேசங்களில் கையெழுத்து சேகரிக்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை உள்நாட்டு பொறிமுறையை நிராகரிப்பதுடன் சர்வதேச சுயாதீன விசாரணையை வலியுறுத்தி எதிர்வரும் 30ஆம் தேதி வடக்கு கிழக்கில் போராட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட உள்ளது. தமிழின அழிப்புக்கும் வலிந்து காணாமலாக்கப்பட்டதுக்கும் போர்க்குற்றங்கள் மற்றும் மனித புதைக்குழிகள் குறித்து சர்வதேச விசாரணை கோரியே இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. இந்த போராட்டத்திற்கு அனைத்து தமிழ் தேசிய சக்திகளையும் ஆதரவு வழங்குமாறு கிழக்கு மாகாண வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கங்கள் கோரிக்கை விடுத்துள்ளன. மட்டக்களப்பு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் நகை திருட்டில் ஈடுபட்ட 18 வயது இளைஞர் உட்பட 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். திருட்டுக்கு உதவியாக இருந்த இளைஞனின் நண்பன் மற்றும் திருட்டு நகைகளை வாங்கிய நகைக்கடை உரிமையாளர் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த விடயத்தை மட்டக்களப்பு தலைமையக போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். குறித்த இளைஞன் தாய் தந்தையை இழந்த நிலையில் அவரை அவரது உறவினர்கள் தமது வீட்டில் வைத்து ஆதரித்து பராமரித்து வந்துள்ளனர். இந்த நிலையில் தமது வீட்டில் வைக்கப்பட்டிருந்த தங்க நகைகள் திருடப்பட்டுள்ளதை உறவினர்கள் கண்டறிந்துள்ளனர். இதனையடுத்து போலீஸ் நிலையத்தில் உறவினர்கள் முறைப்பாடு செய்த நிலையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளுக்கு அமைய குறித்த இளைஞன் நகைகளை திருடியமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதனையடுத்து குறித்த இளைஞனையும் அவரது நண்பனையும் திருடிய நகைகளை சட்டவிரோதமாக வாங்கிய காத்தான்குடி பகுதியில் உள்ள தங்க ஆபரண விற்பனை நிலைய உரிமையாளரும் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் இளைஞன் 16 பவுன்கள் கொண்ட 8 தங்க காப்புகளை எடுத்துச் சென்று நண்பனுடன் சேர்ந்து காத்தான்குடி பிரதேசத்தில் உள்ள நகைக்கடை ஒன்றில் விற்று பணத்தை பெற்றுள்ளார். அதில் 6 லட்சம் ரூபாவுக்கு மோட்டார் சைக்கிள் மற்றும் ஸ்மார்ட் கையடக்க தொலைபேசி, உடைகள் மற்றும் உணவு என வாங்கி சாப்பிட்டுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. கைது செய்யப்பட்ட 3 பேரும் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார். இதனையடுத்து அவர்களை எதிர்வரும் 1ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார். மேலும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மட்டக்களப்பு தலைமையக போலீசார் முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.
பொருளஸ்கமுவ மாலினி புலத்சிங்க மாவட்டத்தில் இன்று அதிகாலை நடந்த துப்பாக்கிச் சூட்டில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இன்று அதிகாலை 12 மணியளவில் இந்த துப்பாக்கிச் சூடு இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவத்தில் மற்றொரு நபர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கல்கிசையைச் சேர்ந்த 25 வயதான கிஹான் துலான் பெரேரா என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த இளைஞன் உள்ளிட்ட 9 பேர் பொருளஸ்கமுவ பகுதியில் நடைபெற்ற இசை நிகழ்ச்சியை பார்த்துவிட்டு வீதியில் நடந்து சென்றபோது முச்சக்கர வண்டியில் பிரவேசித்த ஒருவரால் இந்த துப்பாக்கிச் சூடு நடைபெற்றுள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது. இசை நிகழ்ச்சியின் போது ஏற்பட்ட வாக்குவாதத்தின் விளைவாக இந்த துப்பாக்கிச் சூடு நடந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். இதுவரை நடாத்தப்பட்ட விசாரணைகளில் இரு தரப்பினரும் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட கும்பலைச் சேர்ந்தவர்கள் என்றும் போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் உதயகுமார வூட்லர் தெரிவித்தார். இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் சந்தேக நபர் தப்பிச் செல்ல பயன்படுத்திய முச்சக்கர வண்டியை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். பெலியந்தலையில் உள்ள போகுந்தர பொருளாதார மத்திய நிலையத்திற்கு அருகில் குறித்த முச்சக்கர வண்டி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தகவல் தெரிவிக்கின்றன. தொடர்ச்சியான செய்திகளை தெரிந்து கொள்ள ஓட்ரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.